சென்னை மெரினாவில் வான் சாகசத்தை காண வந்த கூட்டத்தில் சிக்கி மயக்கமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் ஆம்புலன்ஸ்கள் சாலையை கடக்க முடியாமல் தவித்த நிலையில் போலீசார் உதவியுடன் கடந்து சென்றன. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள் இங்கு பகிரலாம். சென்னை மெரினா கடற்கரையில் இன்று நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் சென்னை மாநகரம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் வருகை தந்ததன் காரணமாக மெரினா முழுவதும் கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கும் கூடுதலானவர்கள் கடற்கரை மணலில் மட்டும் குவிந்திருந்தார்கள். கடும் கூட்ட நெரிசல் காரணமாக பலர் மயக்கம் அடைந்திருக்கின்றனர். மயக்கமடைந்தவர்களுக்கு உடனுக்குடன் முதலுதவி சிகிச்சை வழங்குவதற்கான குழுவினர், மருத்துவ குழுவினர் அவர்கள் பணியில் இருந்தாலும் கூட லட்சக்கணக்கானோர் வந்ததன் காரணமாக தற்போது வரை முதலுதவி சிகிச்சை தேவைப்படக்கூடிய நிலையில் ஏராளமானோர் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை உட்பட மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களில் இருந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு செல்லுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் தற்பொழுது மெரினா கடற்கரைக்கு செல்லக்கூடிய ஆர்கே சாலை உள்ளிட்ட சாலைகள் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் கடும் கூட்ட நெரிசல் காரணமாக 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் கூட இன்னும் பொதுமக்கள் மெரினா கடற்கரையை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. குறிப்பாக கடற்கரையிலிருந்து மக்கள் வெளியே செல்லக்கூடிய லூப் சாலை, காமராசர் சாலை உள்ளிட்ட அந்த வாலாஜா சாலை, ராஜாஜி சாலை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் சாலைகளிலேயே நின்று கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் முதலுதவி சிகிச்சை தேவைப்படக்கூடியவர்களை மீட்பதற்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்களும் தற்பொழுது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கின்றது. அதே நேரம் பல்வேறு ஆம்புலன்ஸ்கள், அதாவது 3க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் பல இடங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக தேங்கி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் தற்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் முன்பாக தங்களுடைய வாகனத்தை இயக்கி சென்று அந்த ஆம்புலன்ஸை தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் மீட்டு செல்லக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். காவல்துறை வாகனங்கள் அவர்களும் சைரனை ஒலிக்க செய்துதான் தற்பொழுது ஆம்புலன்ஸ்கள் மெரினா கடற்கரையை நோக்கி செல்கின்றன. மெரினா கடற்கரையில் தற்பொழுது முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு ஏராளமானோர் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடுதல் சிகிச்சை வழங்கக்கூடிய வகையிலும் அதே நேரம் மேற்கொண்டு மயக்கம் அடைந்திருந்தவர்கள் யாரும் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காகவும் தற்பொழுது மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் மூலமாக மெரினா கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் கடற்கரையை விட்டு வெளியேற முடியாமல் இன்னும் லட்சக்கணக்கானோர் கடற்கரை மணல் வெளியிலே இருக்கின்றார்கள். வாகனங்களில் வந்தவர்கள் சாலைகளிலேயே தேங்கி கிடக்கக்கூடிய சூழலே இருக்கின்றது.